வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி தெரிய ஆரம்பித்து விட்டது. பொன்னான வாய்ப்பை தவறவிட்ட முக்கிய கட்சி, உண்மையை போட்டுடைத்த ரங்கராஜ் பாண்டே. இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவுல இருந்தே ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி தெரிய ஆரம்பித்து விடும். போன உடனே வந்துட்டு ஏ2டி இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கையில ஒன்று கொடுக்குறாங்க. ஃபீட் பாக்ஸா கிடையாது, கொஸ்டின் பேப்பரு. கொஸ்டின் பேப்பரா? ஆமா ஆமா, கொஸ்டின் கொடுத்தாங்க. அதுல என்ன கொஸ்டின் தெரியுங்களா? என்னது ப்ரோ? உங்களோட ரிங்டோன் என்ன? உண்மையாவே இருந்தது. உண்மையாவே அந்த கொஸ்டின் தான் இருந்தது. அப்புறம் உங்களோட ஆப்ஸ் என்ன? மொபைல்ல இருக்க ஆப்ஸ் கேட்க சொல்லி கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. கேளுங்க கூட சொல்ல, இது கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொடுத்த உடனே என்ன, அப்பதான் ஃபைட் அங்கேயே அங்கே சண்டை மீன்ஸ் அவங்களுக்கு வாக்குவாதம் ஆரம்பிக்குது. விளையாட முடியாது, பண்ண முடியாது. வீடியோவை பாத்தீங்க இல்லையா? அந்த வீடியோல பேசின A2Dக்கு ஒரு ராயல் சல்யூட்டை அடிக்கலாம். உண்மையை உறக்க சொன்னதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த மாதிரியான வீடியோக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வருவதா இருந்தால் வெளியே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. திமுக ஆட்சி மீண்டும் வராது என்ற காரணத்தினாலதான் இந்த மாதிரியான வீடியோக்கள் தைரியமாக வெளியே வருகிறது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் எங்கேயோ குகையில ஒளிந்து கொண்டு இருந்த நம்முடைய நடிகர் சிவகுமார் திமுக ஆட்சி போயிட்டு வேற ஒரு ஆட்சி வரப்போகுது என்ற நிலை ஏற்பட்ட உடனே யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மார்க்க மூடுங்கடாப்பா, 40% பேர் குடிநோயாளியாக மாறிட்டாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாரோ, அது எப்படி ஆட்சி மாற்றத்துக்கான சிமிஞ்சையாக பார்க்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த A2D பேசுகின்ற விஷயமும் ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியாக நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா டைரக்டா முதலமைச்சரையே அட்டாக் பண்ணிருக்காரு இந்த A2D. அதுக்கு தான் ராயல் சல்யூட் அடிச்சோம் நாம. இந்த மாதிரி உண்மைகள் இதுவரைக்கும் வெளியே வந்ததே கிடையாது, முதன்முறையாக வெளியே வந்திருக்குது. அப்படி என்ன உண்மை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக திமுக ஐடி விங்ஸ் ஆனது நம்ம முதலமைச்சரை வச்சு வைப் வித் MK ஸ்டாலின் என்ற ஒரு நிகழ்வை நடத்தினாங்க. அந்த நிகழ்வுல முதலமைச்சர் இடத்துல நேரடியாக பல்துறை ஆளுமைகள் கேள்வி கேட்கலாம். இப்ப சமூகம் சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள், டெக் சார்ந்தவர்கள், பொருளாதாரம் சார்ந்தவர்கள், பெண்மை பற்றி, திராவிடம் பற்றி, முதலமைச்சருக்கு பிடித்த இசை பற்றி, இப்படி எதை வேண்டுமானாலும் நேரடியாக முதலமைச்சர் கிட்ட நீங்க கேள்வி கேட்க அந்த பதில முதலமைச்சர் உங்களுக்கு சொல்லுவாரு. இதுதான் வைப் வித் MK ஸ்டாலின் சொல்லிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேர்தல் தேதி அறிவிக்கின்ற வரைக்கும் திமுக ஐடி விங்ஸ் ஆனது கேள்வி கேட்க, பதில் சொல்ல, அதை எடுத்து மீடியாக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட ஆளுமை பத்தியா, 100 பேர் உட்கார்ந்தீங்கன்னு 100 கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் அசராம பதில் சொல்லுவாரு. எந்த கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் நம்ம முதலமைச்சருக்கு பதில் தெரியும். எந்த துறையை பற்றி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப் வித் MK ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியை நடத்தி அதை அப்படியே தொகுத்து டிவிகளுக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த A2D கூப்பிட்டுருக்காங்க. இந்த A2D யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு டெக் பத்தி செய்திகளை சொல்லக்கூடியவங்க, மொபைலு, லேப்டாப் எல்லாவற்றையும் பிரித்து மேயக்கூடியவங்க, டூரபிலிட்டி டெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, எந்த அளவுக்கு இதனுடைய உறுதித்தன்மை இருக்கிறது அப்படின்னு எல்லாவற்றையும் பிரிச்சு மேயக்கூடியவங்க, அதோட அதனுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப், கம்ப்யூட்டரு, செல்போன்லாம் பாத்தீங்கன்னா ஆய்ந்தறிந்து வீடியோ போடக்கூடியவங்க தான் தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள். அதுலயும் பார்த்தா தகவல் தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள். ரெண்டாவது அதிகமா கணினியும் அதிகமா மொபைலை பற்றி பேசக்கூடியவங்க. இவங்களையும் பாத்தீங்கன்னா வைப் வித் MK ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் நம்ம முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்க போகின்ற பொழுது பல கேள்விகளை தயார் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்டாலின் உட்காரத்துக்கு முன்பாக திமுக ஐடி விங்ஸ் ஆனது நம்ம முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்க வந்துட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு கேள்வித்தாள கையில கொடுத்துடுறாங்க. ஆனா நீங்க விருப்பப்பட்ட கேள்வியை எழுதி போய் இருந்தீங்கன்னா அந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. திமுக ஐடி விங்ஸ் ஆனது என்ன கேள்வியை எழுதி கொடுக்குதோ அந்த கேள்வியை மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் கிட்ட கேட்க முடியும். ஆனால் அந்த கேள்வி ஏதாவது உருப்படியா இருக்குதா, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது.
இந்த A to D பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியிலேயே படிச்சு அம்மா லேப்டாப்லயே பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் யூடியூபர் ஆகி பெரிய பணக்காரர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிற இந்த மனுஷன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர்கிட்ட போய் பல தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் கேள்வியா கேட்டுன்னு போய் உட்காடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் A to D அவங்க ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்க உங்க போன்ல என்ன ரிங் டோன் வச்சிருக்கீங்க? ஏன்னா கேஜெட் பத்தி பேசுறவங்க கிட்ட கேஜெட் தொடர்பான கேள்வி கேட்கறாங்களாம்பா. போனை ரிப்பேர் பார்க்கறவங்களுக்கு, போனுடைய திறனை சோதிக்கிறவங்களுக்கு போன் தொடர்பான கேள்வியே கேட்கறாங்களாம். இந்த A to D க்கு வந்த கேள்வி உங்க போன்ல என்ன ரிங் டோனு. சரி, வேற ஏதாவது ஒரு கேள்வி, நீங்க என்னென்ன ஆப்ஸை பயன்படுத்துறீங்க? ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு அறிவார்ந்த கேள்வியை இந்த 2 பேருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா திமுக ஐடி விங்ஸ் கிட்ட இந்த கேள்வியெல்லாம் நாங்க போய் முதலமைச்சர் கேட்டோம்னு வச்சுங்களேன், அது வெளியே ஒளிபரப்பாச்சுன்னு வச்சுங்களேன், எங்க யூடியூபை பாக்குறவங்க என்ன கேள்விகளால தொலைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்லாலே அடிப்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேணாம், நாங்க சில கேள்விகளை எழுதி கொண்டாந்துருக்கோம், அந்த கேள்விய நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா திமுக ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்கவே விடாம நாங்க என்ன கேள்வி எழுதி தரமோ அந்த கேள்வி மட்டும்தான் நீ கேட்கணும், வேற கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படின்னா நாங்க கேள்வியே கேட்கல, நாங்க போறோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் A to D மற்றும் அவங்க நண்பர்களை சமாதானப்படுத்தி நீ என்ன கேள்வி வேணாலும் கேட்டுக்கப்பா, முதலமைச்சர் பதில் சொல்ல போறாரு, ஏன் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு A to D நீங்க உங்க விருப்பப்பட்ட கேள்வி கேளுங்க என்று அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் A to D பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வியை கேட்கறதுக்காக எழுதி போயிருக்க தெரியுமா? தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 11.9% உயர்ந்திருப்பதாக சொல்றீங்க இல்லைங்களா? கொரோனா காலத்துல பொருளாதாரம் விழுந்து போச்சு. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு 10% வரைக்கும் கொண்டு வந்தார். அந்த 10%லிருந்து நீங்க 11.19% உயர்த்தினீங்களா? இல்ல கொரோனா தருணத்துல விழுந்து போன பொருளாதாரத்தை இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க தூக்கி நிறுத்துனீங்களா? உங்க ஆட்சியில பொருளாதாரம் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு வளர்ந்திருக்கு? கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக தமிழகத்துடைய பொருளாதாரத்துடைய வளர்ச்சியும் உங்க ஆட்சியில எவ்வளவு வளர்ந்ததோ அதையெல்லாம் தனித்தனியா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கேள்வியை எழுதி கொண்டு போயிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், கேள்வியை ஏற்கனவே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. முதலமைச்சர் கிட்ட பதிலும் அந்த கேள்விக்கானதை எழுதி கொடுத்துருவாங்க. கேள்வி பதிலும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டு இருக்கும். ஆனா அந்த A to D பொறுத்த வரைக்கும் கேள்வி பதில் தயாரிக்காத ஒரு புது கேள்வி கேட்டா நம்ம முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? அப்படியே பதில் சொன்னாலும் அந்த பதில் ஏற்கிற மாதிரி இருக்குமா? அது மட்டும் கிடையாது, இவங்க கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சரால பதில் சொல்ல முடியுமா? ஆனா இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த கேள்விகளை வெட்டி கடாச்சிருக்காங்க. A to D கேட்ட கேள்வி ஒளிபரப்பு ஆகவே இல்லை. பெரிய பொருளாதார வல்லுநர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை போய் நம்ம முதலமைச்சர் கிட்ட கேட்டா எப்படி ஒத்துக்கும் திமுக அப்படியே ஐடி விங்ஸ்? அதனால A to D மீது கொலை வெறியில் இருக்கிறாங்க. இந்த கேள்வி மட்டுமா கேட்டிருக்காங்க? ஏங்க ஏஐ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏஐ துறையானது தமிழகத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது? ஏன்னா சென்னையில மழை வெள்ளம் தேங்காத அளவுக்கு, போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவுக்கு ஏஐயை பயன்படுத்தி ஒரு தீர்வு காண போறோம் அப்படின்னு சென்னைக்கு மட்டும் ஒரு தனித்த தேர்தல் அறிக்கை விட்டாங்க. அப்படி இருக்கும்போது முதலமைச்சருக்கு ஏஐ பற்றி தெரியும் அப்படின்றதுனால ஏஐ பற்றி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த கேள்வியும் கேட்டாங்க, ஆனா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை A to D பகிர்ந்து கொள்ளல. அது மட்டும் இல்ல, நம்ம தான் பொருளாதாரத்துல டாப்ல இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் இங்க ஏன் குறைவா இருக்குது அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க முதலமைச்சர் கிட்ட. இதுக்கெல்லாம் முதலமைச்சரால பதில் சொல்ல முடியுமா? நிச்சயமா பதில் சொல்ல முடியாது. ஏன்பா இந்த கேள்வி கேட்டதுக்கா ஒரு ராயல் சல்யூட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் புரசலாக தெரிந்த ஒரு உண்மை இன்னைக்கு வெளிப்படையாக வெளியே வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? முதலமைச்சர் கிட்ட எந்த செய்தியாளர் போய் கேள்வி கேட்டாலும் ஏற்கனவே கேள்வியை எழுதி கொடுத்துருவாங்க. அந்த கேள்வி தான் கேட்கணும். அந்த கேள்விக்கான பதில முதலமைச்சர் கிட்ட எழுதி கொடுத்துருவாங்க. முதலமைச்சரும் அந்த பதில பார்த்து தான் படிப்பார். சாதாரணமா யாருடைய கேள்வியும் அவரால் எதிர்கொள்ள முடியாது. கேட்ட கேள்விகளுக்கும் தன்னிச்சு அவரால் பதில் சொல்ல முடியாது. முதலமைச்சருக்கு சிந்திக்கின்ற திறன் இல்லை என்ற உண்மையை இந்த A to D தான் பாத்தீங்கன்னா போட்டு உடைச்சிருக்கான் பொது வழியில. அதனால தான் நாம சொல்றோம்,
இந்த மாதிரி முதலமைச்சருடைய ஆளுமையை காலி பண்ற அளவுக்கு இந்த வீடியோ இணையதளத்துல சுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறது, பட்டி தொட்டியெல்லாம் பரவுகிறது. இந்த மாதிரி ஆட்சி தான் 5 ஆண்டு காலம் தமிழகத்துல இருந்திருக்கிறது. முதலமைச்சர்கிட்ட எத்தனை செய்தியாளர் வந்து கேள்வி கேட்டாலும் அவையெல்லாம் செட்டிங் பண்ணவை தான் என்ற உண்மையை இந்த A2D தான் தைரியமா போட்டு உடைச்சிருக்கான். ஆட்சி மாற்றம் வருது என்றதுனால தான் இந்த கேள்விகளும் அதோட முதலமைச்சர் வந்து பதில் சொல்லுகின்ற யோகியதையும் வெளியே வந்திருக்குது. இல்லைன்னா வெளியே வந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. திமுக காரன் இந்த மாதிரி வீடியோல வெளியே வந்தா சும்மா விட்டுருவானா? உங்க எல்லாருக்கும் தெரியும், தர்மபுரி என்று தான் நினைக்கிறேன், ஒரு பையன் கேம் விளையாடுறவன், அவனுக்கு 18 வயது தான். அப்போ நம்ம முதலமைச்சரை கலாச்சி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பான். உடனடியாக அவனை குண்டர் சட்டத்தில் போட்டாங்க. கேம் விளையாடுற 18 வயது பையனை அந்த மாதிரி சும்மா தமாசுக்கு கலாச்ச கேம் விளையாடுற பையனுக்கே குண்டர் சட்டம் என்றால் இங்க முதலுடைய ஆளுமையே காலி பண்றாங்க. ரெண்டாவது, திமுக ஐடி விங்ஸ் ஆனது எப்படி எல்லாம் கேள்வி தயாரிக்குது, அந்த கேள்வியால யாருக்கு பயன்? முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கின்ற இந்த A2Dக்கு என்ன மாதிரியான ஆப் இருந்திருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதனால மீண்டும் இந்த ஆட்சி வராது என்பதனால தான் இந்த வீடியோக்கள்லாம் வெளியே வருது. இதுதான் ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி. ரெண்டாவது, இந்த வீடியோ பாருங்க. இரவு 8 மணிக்கு மேல சில பூத்துக்களை கைப்பற்றி அங்க இருக்கின்ற அதிகாரிகளை மிரட்டி மற்ற கட்சி ஏஜென்சிகளை வெளியே அனுப்பிவிட்டு பல இடங்களிலே இவர்களாகவே வாக்கை திமுக தொண்டர்கள் அவருடைய உதயசூரியம் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது எல்லாம் என்னிடத்தில் ஆவணமாக இருக்கிறது. இதை அத்தனையும் அவ்வப்போது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு நான் அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் இதுவரையிலும் ஒரு இடத்தில் கூட ஒரே ஒரு அக்யூஸ், புகைப்படம் இருக்கு, வீடியோ இருக்கு, போட்டோ இருக்கு, ஆனா ஒரு அக்யூஸ் கூட கைது செய்யப்படவில்லை. இந்த வீடியோவில் பேசுறது யாரு? நம்முடைய வேல்முருகன். திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு இழந்து போய்விட்டது. ஆயிரமாக பணம் கொடுத்தாங்க. அப்ப கூட திமுக ஓட்டு போறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அதனால மிஷின்ல கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யார் சொல்றது? திமுக உடனே இருந்து திமுகவுக்கு ஜால்ரா போட்ட வேல்முருகனே சொல்றான், பல இடங்கள்ல மிஷின்ல கை வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் இணையதளத்துல நிறைய வைரல் ஆகுது. அதோட வீடியோ ஆதாரத்துடனே வெளியாகுது. ஆனா தேர்தல் ஆணையமானது, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா மறு தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பே இல்லாம போச்சு. அமைதியாக தேர்தல் நடந்தது, எந்தவித முறைகேடும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் ஆளுமைகள் இருந்து பூத்தில் இருந்த பல கட்சி பூத் ஏஜென்ட்டுகளும் எப்படி திமுக சித்து வேலையை பண்ணிருக்குது அப்படின்லாம் விலாவரியா வீடியோ போட்டிருக்காங்க. அங்க நடந்ததையும் வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையமானது கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு தமிழ்நாட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பதில் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் பரவன பிறகு இல்ல மயிலாப்பூர்ல பணத்தை பிடிச்சாங்க, அந்த தொகுதியாவது தேர்தலை நிறுத்திருக்கணும், எந்த இடத்திலும் தேர்தல் நிறுத்தாம பிரச்சனையே இல்லை என்று சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புறாங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் நடுநிலையா இருக்குதா? தெரியவே இல்லை. அது மட்டும் இல்ல, பொன்னான வாய்ப்பை மிஸ் பண்ண முக்கிய கட்சி யாரு? காங்கிரஸ். அவங்க மட்டும் தவேகா கூட போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஆட்சியை பிடித்தது விஜயா இருப்பாரு. காங்கிரஸுக்கு அதிகாரமும் கிடைச்சிருக்கும். 1967க்கு பிறகு காங்கிரஸ் அரியணை ஏறி இருக்கும் விஜயுடன் சேர்ந்துக்கிட்டு. இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எவ்வளவு பேரு தாறுமாறா ஓட்டு விழுந்திருக்கா இல்லையா? ராகுல் காந்தி சொன்னாரு, தவேகா கூடவே போலாண்டா, பாய்வில கொஞ்சம் கவனம் இருங்கடா அப்படின்னு எவ்வளவோ மெனக்கிட்டார். ஆனால் செல்வ பெருந்தைகளுடைய சுயநலத்தினாலும் மல்லிகா காஜினி அவருடைய ஜாதி பாசத்தினாலும் இந்த காங்கிரஸ் ஆனது தவேகுடன் போகாம தடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 54 வருட கால ஒரு ஆட்சி கனவு தகர்ந்தே போச்சு காங்கிரஸ். திமுகவுடன் சேர்ந்தே இருந்தது பொன்னான வாய்ப்பை காங்கிரஸ் தவற விட்டு விட்டது. விஜயுடன் போயிருந்தாங்கன்னா விஜயும் ஆட்சி கட்டளை ஏறி இருப்பாரு, காங்கிரசும் கூட்டணி அமைச்சர்களை இடம்பெற்றிருக்கும், அரசியல் களமானது அழகா மாற்றம் அடைந்திருக்கும். காங்கிரஸ் போனா கம்யூனிஸ்டுகளும் வந்திருப்பாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை திமுக கிட்ட வாங்கி துண்ணதனுடைய விளைவு, அந்த விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்ற நினைவு காங்கிரஸ் திமுகவுடனே கூட்டணி இருக்க வேண்டும் என்பதற்காக ப. சிதம்பரம் காலில் விழுந்து சோனியாவை அட்ஜஸ்ட் பண்ணி சோனியா காந்தி வந்து ஸ்டாலின் கிட்ட ஓகே சொல்லிட்டு விட, அதுக்கப்புறம் ராகுல் காந்தியால சோனியா காந்தியை சொல்லிட்ட பிறகு எதிர்த்து பேச முடியாதனால திமுக காங்கிரஸ் கூட்டணியானது அப்படியே தொடர்ந்து. ஆனால் 1991 சட்டமன்ற தேர்தலில்
நம்முடைய ராஜீவ் காந்தி இறந்து விடுகின்றார். அந்த அனுதாப அலைய காங்கிரஸ் பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனா அதிமுக கூட்டணி வச்சு பங்கு கேட்காம அப்படியே விலகி நின்றது அன்றைக்கான வாய்ப்பை தவற விட்டாங்க. இப்ப விஜயுடன் கூட்டணி போட்டு கூட்டணி ஆட்சியில பங்கெடுத்திருக்கலாம். இப்போதும் பொன்னான வாய்ப்பை தவறை விட்டு இப்ப திமுக கூட்டணியில போயிட்டு 5 தொகுதி ஜெயிப்புமா 2 தொகுதி ஜெயிப்புமா அப்படின்னு காங்கிரஸ் ஆனது அல்லாடி கொண்டிருக்குது. வாய்ப்புகள் வருகின்ற பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஆனா காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இனி காங்கிரசுக்கு எப்போ இதோட அதிர்ஷ்டம் அடிக்கும் தெரியல. சோ விஜய்க்கு தமிழகம் முழுவதும் பெண்கள் ஓட்டும் சிறுபான்மையர் ஓட்டும் தாறுமாறா விழுந்திருக்கிறது. நகர்ப்புறங்கள்ல விஜயே அதிகமான இடங்களை வெற்றி பெறுவார் என்ற நிலையே இருக்கிறது. இன்னும் காங்கிரஸ் சேர்ந்திருந்தா மற்ற இடங்கள்லயும் விஜய் வெற்றி பெற்றிருப்பாரு. எம்ஜிஆர் முதல் முறையாக ஆட்சி பிடிச்ச மாதிரி விஜயும் ஒரு 130 தொகுதி வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சிருப்பார். அந்த வாய்ப்பு எல்லாம் காங்கிரஸால கை நழுவி போச்சு. காங்கிரசும் மீண்டும் அழிகிறது. தவேகாவுக்கும் நல்வாய்ப்பு தவறி போனது என்பதுதான் எல்லாருடைய கருத்தா இருக்குது. இதைத்தான் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்லியிருக்கின்றாரு. அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். முதலமைச்சருக்கு ஆளுமையும் இல்ல, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற திறனும் இல்ல அப்படின்றத A to D போட்டு உடைச்சிருக்கின்றார். இத்தனை நாள் மர்மமா இருந்தது, அந்த திரையானது விலகி இருக்கிறது. அதனால A to Dக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிச்சு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நன்றிங்க.